நாம் சந்தித்த தோல்விகள் கூட நன்மைக்கு தான். நாம் சந்தித்த இழப்புகள் கூட தேவன் நமக்கு நன்மையாக மாற்றுவார். அவர் தீமைகளை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர். பிரியமானவர்களே, என்னுடைய 2வது குமாரன் வயித்துல இருக்கும் பொழுது, நான் அந்த டெலிவரி எனக்கு நார்மல் டெலிவரி ஆகும் என்று சொல்லி நான் அத காத்துக் கொண்டிருந்தேன். ஒரு சமயம் 8வது மாதத்திலே தொடக்கத்திலே சும்மா ஒரு நார்மல் செக்கப்காக நான் போயிருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா, தண்ணி ரொம்ப குறைந்து விட்டது. வாட்டர் லெவல் ரொம்ப குறைந்து விட்டது. நீங்க உடனே அட்மிட் ஆகணும். உடனே பிள்ளைய நம்ம ஆப்பரேஷன் பண்ணி வெளியில எடுக்கணும். இது ஒரு எமர்ஜென்சியான ஒரு சிச்சுவேஷன் என்று சொல்லி, நான் நினைக்காத ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு தகவல்களை சொன்னாங்க. பிரியமானவர்களே, அந்த நாளிலும் நாங்க மிகவும் பிரயாசப்பட்டோம். எப்படியாவது அந்த ஃப்ளூயிட் லெவல கூட்டிறலாம் என்று சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி நெறைய மருந்துகள ஏத்துனாங்க. ஆனா அந்த தண்ணி லெவல் என்ன செய்யல, கூடவே இல்ல. ஆப்பரேஷனுக்கு முந்தின நாள் இரவு மிகவும் ஒரு மாதிரி சோர்ந்து போய் நான் இருந்து கொண்டிருந்த அந்த வேளையில என்னோடு கூட இயேசு பேசினார். அனுமதிக்க போகிற எல்லா காரியமும் நான் அனுமதிக்கிற காரியம் எல்லாம் நன்மைக்காக என்று சொல்லி, என் நீரறியா யாதும் எனக்கு நேரிடா, என் தலை முடியெல்லாம் நீர் எண்ணியிருக்கிறீரே என்ற இந்த பாடல் என்னை ஆறுதலான இந்த பாடலை என்ன அறியாமலே நான் பாட ஆரம்பித்தேன். நீர் அறியா யாதும் எனக்கு நேரிடாப்பா. என் தலைமுடியெல்லாம் நீங்க எண்ணியிருக்கிறீங்க சுவாமி. என்னை தாக்குவதற்கு ஏதாவது சத்துருவின் திட்டம் வருதுன்னா, அது முதலாவதாக உம்மை தாண்டி, உம்மை கடந்துதான் எனக்கு நேராக வரும். அந்த வலியை நான் அனுபவிப்பதற்கு முன்பதாக அத நீங்க அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் அது என்னை நோக்கி வரும் என்று சொல்லி நான் அந்த விசுவாசத்தோடு நான் கடந்து சென்றேன். பிரியமானவர்களே, அந்த டைம்ல மட்டும் எமர்ஜென்சியான அந்த நேரத்துல அந்த ஆப்பரேஷன் நடக்கல அப்படின்னா, இன்றைக்கு அந்த குழந்தையை எப்படி நாங்கள் பார்த்திருப்போம் என்று என்னால் அதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த ஆப்பரேஷன் நடக்கும்போது தான் என்னோட கண்களாலே நான் அத பார்த்தேன். அந்த அம்பிளிக்கல் கார்ட்ல 2 நாட் இருந்துச்சு. அந்த தொப்புள் கொடி இருக்குது அல்லவா? அதுல 2 முடிச்சுகள் இருந்தது. சத்துருவால் போடப்பட்ட அந்த 2 முடிச்சுகள் இருந்தது. பிரியமானவர்களே, சத்துரு நமக்கு தீமையாக எதிரிட்டு வரும்பொழுது, தேவ ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றி தீமையை நன்மையாக மாற்றுகிறார். சாட்சியாக நிறுத்தினார் பாருங்களேன். அதன் வழியாக நியூட்ரிஷனும், ஆக்ஸிஜனும், பிளட் சப்ளையும் அந்த 2 முடிச்சுகளையும் கடந்து தாண்டி பிள்ளைக்கு சென்று பிள்ளையை பத்திரமாக தேவன் கருவிலே பாதுகாத்தார். பிரியமானவர்களே, அவருடைய செயல்கள் அதிசயமானவைகள். தீமையை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர் நமக்கு உண்டு. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல யோசேப்பு சொல்லுகிறார் தன் சகோதரர்களை பார்த்து, நீங்களோ எனக்கு என்ன செஞ்சீங்க? தீமை செஞ்சீங்க. கர்த்தர் அந்த தீமையை நன்மையாக முடிய பண்ணினார். இன்றைக்கு உங்களை